படத்தோட டைட்டில் இது கரையா, இது கராவா, இல்ல காராவா, இல்ல கராவா, என்ன இது என்ன சொல்ல வராங்க. அப்புறம் இன்னைக்குதான் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கரை, அவ்வளவுதான். அந்த கரசாமி அப்படிங்கறத பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதை தாண்டி இந்த மலையாள நடிகர் இருக்கார்ல, அவரோட ஆக்டிங் செம்ம. சூரஜ் சார் இன்டர்வல் முன்னாடி பேங்க்ல ஒரு சீன் வரும், அதை பாருங்க, தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஒரு பதட்டத்துல ப்ரோ, எனக்கே பயமா இருக்கு ப்ரோ. நான் வந்து தனுஷ் சார் கூடயும் அவரோட கேங்லயும் வந்து ஒரு திருட்டு சம்பவத்துல நான் ஈடுபடுற மாதிரி இருக்கு. அவர் ஆடியன்ஸ்க்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. எப்படா போலீஸ் எப்படா மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால உங்களுக்கு அந்த சீட் எட்ஜ் மொமெண்ட் சில இடங்களை கிடைக்கும். இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா அப்படின்னு ஒருத்தன் வருவான். அவன் ரிவ்யூவை மட்டும் தயவுசெய்து பார்க்காதீங்க. அவனை மாதிரி எவனோட ரிவ்யூவும் தயவுசெய்து பார்த்துறாதீங்க. இன்க்ளூடிங் என்னோட ரிவ்யூவை பார்த்துட்டு கூட படத்துக்கு போகாதீங்க. நீங்களா வந்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நல்ல படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது இல்ல. இதை ஏன் சொல்றேன்னா, கரை உண்மையா கரைபடியாம வந்திருக்கு அப்படிதான் சொல்லணும். படத்துல ஸ்லோ இருக்கு ப்ரோ. நான் ஹானஸ்டா சொல்றேன், படத்துல ஸ்லோ இருக்கு, அங்கங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோ இருக்கு, கொஞ்சம் லேக் இருக்கு. ஆனா அந்த ஸ்லோவையும் லேகையும் அந்த போரையும் ஈடு கட்டுற அளவுக்கு 3 டாட் பால் வச்சாலும் தனுஷ் அண்ணா 2 6 அடிச்சிடுறாரு. அதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு ஓவருக்கு 2 6 போதும் தானே. அப்படிதான் இந்த படம் வந்திருக்கு. நல்ல ஒரு படம். நம்ம ராயனா இருக்கட்டும், இல்ல இதுவா இருக்கட்டும், இட்லி கடையா இருக்கட்டும், அப்புறம் ஆக்ஷன்ல கேப்டன் மில்லரு, அசுரன், கர்ணன், அதெல்லாம் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். மேபி அவர் ஒரே காஸ்டியூம்ல எல்லாம் வரா மாதிரினாலும் அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சினிமா லவர்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் ப்ரோ. குறையில்லாத படம் எதுவும் இல்லை அப்படி எனக்கு தெரிஞ்சு கேட்டா. தமிழ் சினிமாவில் குறையில்லாம லாஸ்டா வந்த படம் எதுறான்னு கேட்டா, சில ஆர்ட் படத்தெல்லாம் விட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கமர்ஷியல் இந்த பெரிய ஹீரோ படம் கேட்டா விக்ரம் மட்டும்தான். எது நம்ம கமல் சாரோட விக்ரம். அது தவிர மீதி எல்லாமே ஜெயிலர்ல கூட சில இடங்கள் எல்லாம் ஒரு ஸ்லோ இருந்துச்சு. ஆனா அதை அங்கங்க ஈடு கட்டும். மற்றபடி பார்த்தோம்னா இந்த படம் ஒரு கண்டென்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. நல்ல படமா இருக்கும். அசுரன், கேப்டன் மில்லர், அதுல என்ன ஒரு மாசம் அதேதான் இதுலயும். என்னன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் அசுரன் தான், அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வந்து தியேட்டர்ல போய் பாருங்க, மிஸ் பண்ணாம படத்தை. படம் பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பேஸ்டான ஒரு சப்ஜெக்ட். அதுல வந்து ராபரிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா படத்துல வச்சிருக்காங்க. பட் இந்த படத்துல டைரக்டர் என்ன ட்ரை பண்றாருன்னு தெரியல. ஃபுல்லா ட்ரையா எடுக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து படம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ வேற வழி இல்லாம ஒரு 3-4 இடத்துல வச்சிருக்காரு. அந்த 3-4 ஷாட்ஸை தாண்டி வந்து அவங்க ரசிக்கிறதுக்கு பெருசா அந்த படத்துல இல்ல. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, மமிதா பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹேப்பனிங் ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த யூத் எல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே அவங்க வந்து நிறைய படங்கள்ல ஹீரோயினா பண்ணிருக்காங்க. அவங்கள சரியா யூஸே பண்ணல இவங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல வந்து வேற வழி இல்லாம 1-2 இடத்துல தான் வராங்க. டோட்டலா படத்துல வரல. இல்ல, படம் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிற ஹீரோ வந்து பாசிட்டிவா பண்ற விஷயம் வந்து இதை வந்து ஆன்டி ஹீரோன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஜென்டில்மேன்ல ஆரம்பிச்சு தமிழ்ல ஒரு பெரிய ட்ரெண்டான ஒரு கான்செப்ட் தான். ஸோ புதுசான ஒரு விஷயம்லாம் கிடையாது. நிறைய படங்கள்ல வந்து நிறைய ஹீரோஸ். இன்னொன்று அவர் கே.எஸ். ரவிக்குமார் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷத்துக்கு வந்து த்ரூ அவுட்டா மெயின் கேரக்டரா வராரு. பட் அவரோட ஆக்டிங்லாம் வந்து ஓகே தான். பட் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு எடுப்பா பல்லு வச்சிருப்பாங்க. அது பார்க்கும்போது லுக் வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் கொடுத்துருச்சு. இதெல்லாம் ஒரு சைடு காரணம். அப்புறம் இன்னொன்று அந்த ராபரி சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டா இல்லாமல் ஒரு ஸ்லோ இதாக வந்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் டேரக்டர் ட்ரையாக போகணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு ரியலிசமாக போகணுங்கிற மாதிரி போயிட்டாரு. ஜி பிரகாஷோட மியூசிக் செம்ம சூப்பரு. மியூசிக்ல எந்த குறையும் வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட் 80s ஏர்லி 90s வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதுக்கு சினிமாட்டோகிராஃபர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க. படத்தோட ப்ளஸ் வந்து ஆக்டிங்கு. தனுஷ், அவர் சைஜு, ஜெயராம் இவங்களோட ஆக்டிங் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ். அதே மாதிரி டெக்னிக்கலாக படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மைனஸ் வந்து படத்துக்கு என்ன முக்கியம், ஸ்கிரீன் பிளே, அது டோட்டலா சொதப்பிருச்சு. தனுஷோட ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காண்டி அவரோட மாசின்ஸா காமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது ஒண்ணுதான். ஆனா எனக்கு இந்த படத்துல உண்மை சொன்னா டைரக்ஷன் ரீதியா ஒரு சில விஷயங்கள் பாராட்டணும். ஏன்னா விவசாயம் அந்த டாக்ஸுக்கான லோன் கொடுக்கலன்னா எந்த அளவுக்கு பேங்க்காரங்க எப்படிலாம் கொடுமைப்படுத்துவாங்கிற விஷயத்த தஞ்சாவூர் சைட்ல விவசாயத்தை காமிச்சிருந்தா பரவாயில்ல. ராமநாதபுரத்துல விவசாயத்தை எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க, ஏன்னா அது வறண்ட பகுதி, அதோட இம்பாக்ட பயங்கரமா காமிச்சிருந்தாங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. கே.எஸ். ரவிக்குமார் அவர்லாம் அடையாளமே தெரியல. அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், கருணாஸ் அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அவங்களோட ரோல் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு வில்லனுக்கான ஆக்சுவலி மலையாள ஹீரோ அவரோட ஒரு ஹைப் இருக்கும்ல, அவரை கொடுத்துருக்கலாம். அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவரை ரொம்ப டம்மியா காமிச்ச மாதிரி, பேருக்குன்னு ஒரு 5 சீன் காமிச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்ததுனால படம் எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பா போலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து தனுஷோட மாஸ் சீன்ஸ் ஃபுல்லாவே மாஸ் சீன்ஸா போகும். எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி தனுஷ் படம் எல்லா படத்துலயுமே நம்ம அப்பா சென்டிமெண்ட்
அப்பா பையன் சென்டிமெண்டா பாத்துருக்கோம். சோ இந்த படத்துல சேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே அப்பா சென்டிமெண்ட் அடுத்தடுத்து சென்டிமெண்டாவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கதை ஓரியன்டா தனுஷ் சார மாசா காட்டிட்டே இருக்காங்களே தவிர அதை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமானது வில்லனோட ஒரு பவர்னு ஒண்ணு இருக்கும்ல. ஆக்சுவலி ஒரு பேங்க் ராபரி நடக்குது, ஒரு வில்லன் அவர் தான் போலீஸ்காரரு. யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு விசாரணை போகணும். அந்த விசாரணை டோட்டலா அதுல டிசப்பாயின்மெண்டா இருந்தது எனக்கு. அந்த அளவுக்கு இந்த இப்படிதான் விசாரணைனா ஒரு பிரான்ச்னா பரவாயில்ல, 4-5 பிரான்ச் உனக்கு பேங்க் ராபரி நடக்கும்போது எப்படி ஒரு விசாரணை நடக்கும், எந்த லெவல்ல போகும், அது எதுவுமே காட்டலையோ அப்படிங்கிற. இந்த படத்துல அப்படியே டோட்டலா என்னன்னா பையன் கெட்டவன் அப்பா நல்லவர், அவரால் சாதிக்க முடியாத விஷயத்த கெட்ட விஷயங்களை கையில எடுத்து நான் ஒரு இன்னொரு கெட்ட விஷயத்த அழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி தான் இருக்கு. அதுல எனக்கு ஸ்டோரி ஓரியன்டா அந்த ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரி ஓரியன்டா ஓகே, அவங்க கொடுத்த விதம்லாம் ஓகே, பட் அதோட விசாரணைகளோட விறுவிறுப்பு இருந்தாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து பார்க்கணும்னு தோணும். இது எப்படி இருக்குன்னா தனுஷை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போன மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப்லவே, மத்தவங்களோட இம்பாக்ட் எதுவுமே உள்ள வரல. சோ அது வந்து டோட்டலா டிசப்பாயின்மெண்டா இருக்க மாதிரி இருக்கு. பட் இந்த படம் வந்து ஊர் சைட்ல பயங்கரமா ஓடும், மதுரை திருநெல்வேலி சைட்லாம் அடிச்சு தூக்கும்.